ஆனால் அவ்வளோ இருந்தும் கூட அவர் அனாதைன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு இல்லைங்களா? அவருக்கும் ஒரு கவுன்சிலிங் தேவைப்பட்டது. அவருக்கு ஒரு ஒரு சொந்தங்கள் பந்தங்கள் தேவைப்பட்டது. அவங்க கூட பிள்ளைங்கள் இருந்து அரவணைக்கணும்னு தேவைப்பட்டது. வயசாயிருச்சுன்னா அவங்க குழந்தைங்க மாதிரி ஆயிடுறாங்க. அவங்க தான் பிள்ளைங்கள படிக்க வச்சாங்க. அவங்க தான் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள வந்து பார்க்காம நீங்கள் சம்பாரித்து உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொத்து சம்பாரித்து நீங்களே கடைசியில் அதே மாதிரி தான் அனாதைங்களாட்டம் நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் போய் இருந்து வாழப்போகுதுங்க. எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டங்க? எதுக்கு இந்த அக்கிரமங்க? இருக்கிறத உள்ளதை கொண்டு நல்லது நம்ம இந்தியாவில் என்ன இல்லாமல் இருக்குது சொல்லுங்கள்? நம்ம இந்தியாவில் எல்லாமே இருக்குது. ஆனால் அவனுக்கு வாழ தெரியல, அவனுக்கு பிழைக்க தெரியல, அவனுக்கு செஞ்சு வாழ தெரியல. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சாலும் அவங்களும் பிழைக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு தள்ளுவண்டி வச்சாலும் அவங்களும் பிழைக்கிறாங்க இன்றைக்கி. ஏன் வெளிநாட்டில் போய் சம்பாரித்து கோடி கோடியாக சம்பாரித்து கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாமல் வந்து இருப்பாங்க. வந்துட்டு எல்லாத்துக்கும் பயந்து பணம் ஏகப்பட்டதாகி போயிடும். அப்புறம் அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெட்டகம் சரி அடிப்போம். அதுக்கு பயந்து திருடன் வந்துடுவானோ அவன் வந்துடுவானோ பயந்துட்டு ஒன்றுமே இல்லை மக்களை. நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கோம் மக்களை. வீடு வாசல் கூட இல்லை எங்களுக்கு. வாடகைக்கு தான் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். அதனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் மக்களை. இதுதான் மனுஷர் வாழ்க்கைக்கு வேணும்.